இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு சோம்பேறி சிக்கன் தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்துட்டேன். இப்போ இந்த குக்கரில் எதுவுமே நான் தாளிக்க போகிறது கிடையாது. சிக்கன்லேருந்து எல்லா பொருளையும் அப்படியே போட்டு வேக வச்சு எடுக்கிற பேர் தாங்க சோம்பேறி சிக்கன். ரொம்ப சுலபம். இப்போ சிக்கனை கழுவி போட்டாச்சு. அதில் கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அதுலேயே பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், தயிர் 1 டீஸ்பூன், அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்குனது, ஒரு பச்சை மிளகா, இதையெல்லாம் போட்டு நல்லா ஒரு பெரட்டி மூடி போட்டு நம்ம 6-7 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சோம்பேறி சிக்கன் ரொம்ப சுலபமாக டேஸ்ட்டாக ரெடி ஆயிருங்க. இப்போ இந்த சோம்பேறி சிக்கன் ரெசிபி எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வெயிட் கெயின் பண்ணனாலும் சரி, இல்லை வெயிட் லாஸ் பண்ணாலும் சரி, இல்லை உடம்புல கெட்ட கொழுப்பை மட்டும் குறைக்கணும் அப்படின்னாலும் சரி, இந்த சோம்பேறி சிக்கனை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இது 3க்குமே இது ஒரு ரெசிபி நல்ல தீர்வு கிடைக்கிது. சிக்கனை சாப்பிட்றனால புரதச்சத்து கிடைக்கிது. இப்போ இதை லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் எப்படி கட்டினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனை நல்லா பெரட்டின மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் சூடான உதிரியான சாப்பாடை போட்டு அதிலேயே சிக்கனையும் போட்டு கொஞ்சம் கிரேவியும் ஊற்றி நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு இதை டிஃபன் பாக்ஸுக்கும் போட்டாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்.